இன்றைக்கி நான் நிறைய ரீல்ஸ் பார்த்துட்ருந்தேன். அப்போ பார்க்கும்போது பிரஜன் அண்ணா வந்து அந்த நெக்லஸை எடுத்து அந்த கரெக்டாக பாத்ரூமில் அந்த சீட்டுக்கு அடியில் ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வேற எங்கேயோ வைக்கிற மாதிரி மற்ற எல்லாரையும் டைவர்ட் பண்ணி ஒரு சரியான ஒரு கேம் ஒன்று ஆடியிருப்பார். விக்ரம் வந்து டோரை அடைச்சி வச்சாலும் அந்த அந்த இடத்துல அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு செம்மையாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஒன்று சொல்லுவாங்க, அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அவர் ஃபுல்லாக அதை இங்கே வச்சு அப்புறம் மற்றவங்கள டைவர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் செட்டு மேலே எரிஞ்சு செம்மையாக பண்ணியிருப்பார். அதை நீங்கள் லைவில் பார்த்துருந்தா மட்டும்தான் நான் சொல்கிற அந்த த்ரில் வந்து புரியும். அவ்வளோ அழகாக விளையாண்டு இந்த வாரம் எவிக்ட் ஆகி போகிறாருன்னு கேட்கும்போது எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் எவிக்ட் ஆகி போகிறாங்க. இவர் இல்லைன்னா யார் வேணால் எவிக்ட் ஆகி தான் போவாங்க. பட் அஃபிஷியலாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓட்டிங்கில் லாஸ்ட்டில் இருந்தது வந்து கண்டிப்பாக எஃப்ஜே தான் சொல்கிறாங்க. எஃப்ஜேக்கும் சுபிக்ஷாவுக்கும் தான் லீஸ்ட் ஓட்ஸ் வந்திருக்கு. பட் அவங்க எவிக்ட் பண்ணுறது வந்து பிரச்சனை. சரி, அது என்ன ரீசனுக்காக எவிக்ட் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சில பேர் சொல்கிறாங்க விஜேஎஸ்னு, சில பேர் சொல்கிறாங்க அவர் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறாரு, அதுக்காக தான் எவிக்ட் ஆகி போகிறாரு. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க சாண்ட்ராவை வந்து டாப் 5ல் கொண்டு வரணும், அதுக்காக தான் வந்து பிரஜனை எவிக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பிரஜனை எவிக்ட் ஆகி போனால் கண்டிப்பாக சாண்ட்ராவுக்கு வந்து சிம்பத்தி ஓட்ஸ் வரும். சாண்ட்ரா இன்றைக்கி கண்டிப்பாக அழுவாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா அதை வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி ட்ராமா போடுவாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. சத்தியமாக எனக்கு வந்து அவங்களோடது ட்ராமாவாக தெரியல. அவங்க வந்து பிரஜனை வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்க. அது பிரஜனையே சொல்லியிருக்காரு. எனக்காக அவளோட கரியர் எல்லாமே விட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்னோடய க்ரோத்தை மட்டுமே பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ரியல் லைஃப்பில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை பிரஜன் சொல்கிறதா. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் அந்த இவங்க கூட யார் வந்து ஃபைனல்ஸில் வரணும்னு கேட்கும்போது கூட அவர் சாண்ட்ரா பேரை சொல்லியிருப்பார். அப்போ என்ன சொன்னார்னா, என் கூட இத்தனை நாள் எனக்கு கூட துணையாக இருந்த சாண்ட்ரா தான் ஃபைனல்ஸ்லேயும் என் கூட நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். கேம்ஸில் நிறைய இந்த கேமில் வந்து பிக் பாஸில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. பட் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எடுத்து தள்ளி வச்சு பார்த்தா நிஜமாகவே அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால் வந்து பிரஜனுக்கு வர ஓட்ஸும் சேர்ந்து இனிமேல் சாண்ட்ராவுக்கு வரும். சாண்ட்ராவை டாப் 5 கொண்டு வரலாம் அப்படிங்கிற பிளானோடையும் வந்து ஒரு வேளை பிக் பாஸ் வந்து பிரஜனை எலிமினேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் சொன்னாலும் சொல்லலைனாலும் சாண்ட்ராவுக்கு வந்து கேம் ப்ளே பண்ண தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமித் எப்படி எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தாலும் அவருக்கு பிக் பாஸ் எப்படி செட் ஆகாதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சாண்ட்ரா. அவங்க வந்து பிக் பாஸுக்கு தேவையான அந்த மசாலா எல்லாமே சாண்ட்ரா கிட்டே இருக்குது. ஸோ சாண்ட்ரா வந்து இனிமேல் டாப் 5 வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து பயங்கரமாக அழுது அந்த கேட்டை விட்டுலாம் வெளியே ஓடினாங்க, எல்லோரும் பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நானும் சரி ப்ரமோவை காட்டுவாங்கன்னு வெயிட் பண்ணேன். பட் ப்ரமோலையும் காட்டல. இனி எபிசோடில் தான் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.